கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாவேகா அரசை கவிழ்க்கிறதுக்காக சிலர் தாவேகா எம்எல்ஏ கிட்ட இவ்வளவு கோடி தரோம் அப்படின்ற மாதிரி பேரம் பேசப்பட்டதா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுபடி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்ல தாவேகாவுடைய அரசாங்கம் அமைகிறதுல இருந்து முதல் நாள்ல இருந்து தொடர்ந்து இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இந்த ஆட்சியை கலைச்சிடணும், இந்த ஆட்சி அவர்களால் ஜீர்ணிச்சுக்கிற முடியல, அவர்களால் பார்த்து சகிச்சுக்கிற முடியல. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அதில் மெஜாரிட்டி இல்லைங்கும் போது ஆட்சி கலைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதனால சமீப காலமாக முன்னாள் முதலமைச்சர் போராட்டங்கள்லாம் இன்னும் 2 மாதம் ஆட்சி கலைஞ்சிரும், 3 மாதத்துல கலைஞ்சிரும் அப்படின்னு போராட்டங்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒருத்தர் நேற்று திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரை யூடியூபர் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அவருடைய கைது ஒரு சாதாரண கைதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும் அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கு. ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு 10 எம்எல்ஏக்களை குறிவைத்து அவர்களை தாவேக்கால தூக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களிடம் பேரம் பேசப்பட்டதாக சொல்றாங்க. ஏன்னா இது அவங்களுக்கே பெரிய பேக் ஃபயராக தான் வரும். ஒருவேளை நீங்க 10 எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி கலைச்சிட்டா கூட திருப்பி தாவேக்கா தேர்தலை சந்திச்சா 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்குமே. ஆமா, கண்டிப்பா. நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாநாடு 2 நாள் நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஆபீசரையும் கலெக்டரையும் தனியாக கூப்பிட்டு 3 விஷயத்துக்கு மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறாதீங்க, உங்களுடைய ஃபுல் ஃப்ரீடம் நீங்க வேணாலும் பண்ணுங்க, எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாதுன்றாரு. வேறு கட்சியில் இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவை நோக்கி வர்றாங்க. குறிப்பா அதிமுக அப்படின்னா நீங்க ஏன் திமுக யாரும் வரல? இவங்க ஆசைவாட்சி காட்டுறாங்க, இவங்களை பதவி தரேன்னு சொல்றாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, அதை நோக்கி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. திமுக இப்போ வரைக்கும் யாரும் போல. அப்போ அதிமுக ஏன் வர்றாங்க? அதிமுகவில் அங்கே சிக்கல் இருக்கு. அங்கே என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தலும் தோல்வி. சோஃபா பேரவை அப்படின்ற ஒரு இது மார்க் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஆகட்டும், இல்லை நிறைய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் மார்க் பண்ணி பேசுகிறாங்க. முக்கியமாக எம்எல்ஏ பல்லவி அவர்கள் குழந்தைய வச்சுட்டு சட்டப்பேரவைக்கு வரது போகிறத இப்படி கிண்டல் பண்ணுறாங்க சார். இது டிஎம்கேக்கு ஒரு தரம் குறைந்த ஒரு செயலாக தானே இதை பார்க்க. அதே மாதிரி தாவேக்கால இன்னைக்கு தோழமை கட்சிகளோட ஒரு மீட்டிங் இருக்கிறதா சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது என்ன சார் விவாதம் பண்ணுவாங்க? மோஸ்ட்டாக அங்கே என்னென்ன பேசப்படும்? இடைத்தேர்தலுக்கான இது பேசப்படுமா, இல்லை அமைச்சரவை பதவிகள் பற்றி பேசப்படுமா? என்ன சார்? இல்லை, அதில் தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி. கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார், சமீபமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. தாவேகா அரசை கவிழ்க்கிறதுக்காக சிலர் தாவேகா எம்எல்ஏ கிட்ட இவ்வளோ கோடி தரோம் அப்படின்ற மாதிரி வாக்கெடுப்பில் எங்களோட கட்சி சார்பாக வாக்களிங்க சட்டமன்றத்தில் அப்படின்ற மாதிரியும் பேரம் பேசப்பட்டதா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுபடி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி சார் இருக்குது? இதோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, தாவேகாவுடைய அரசாங்கம் அமைகிறதுல இருந்து முதல் நாள்ல இருந்து தொடர்ந்து இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் எதிரும் புதிருமாக இருந்த திமுக சேர்ந்தே ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு முடிவை நோக்கி போனாங்க. அதுவும் ஃபெயிலியர். அப்புறம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலான்னு ஒரு முயற்சி, அதுவும் ஃபெயிலியர். அதற்கு பிறகு அவங்க கூட்டணி கட்சிகளையும் காப்பாற்றிக்கிற முடியல, கூட்டணி கட்சியிலையும் வெளியில் போயிட்டாங்க, அதுவும் ஃபெயிலியர். இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஸ்மூத்தாக கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியை கலைச்சிடணும், இந்த ஆட்சி அவர்களால் ஜீர்ணிச்சுக்கிற முடியல, அவர்களால் பார்த்து சகிச்சுக்கிற முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அதில் மெஜாரிட்டி இல்லைங்கும் போது ஆட்சி கலைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதனால சமீப காலமாக முன்னாள் முதலமைச்சர் போராட்டங்கள்லாம் இன்னும் 2 மாதம் ஆட்சி கலைஞ்சிரும், 3 மாதத்தில் கலைஞ்சிரும் அப்படின்னு போராட்டங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்தவங்களும் ஆட்சி ஒரு 2-3 மாதத்தில் கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து தான் என்ன ஆச்சுன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் ஒரு விஷயம் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு. சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவரும் சொன்னார் ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு. அதை தொடர்ந்து ஒருத்தர் நேற்று திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரை யூடியூபர் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அவருடைய கைது ஒரு சாதாரண கைதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும் அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு 10 எம்எல்ஏக்களை குறிவைத்து அவர்களை தாவேக்கால தூக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களிடம் பேரம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க.
35 கோடியிலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு. ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டு அந்த செய்தியெல்லாம் கூட கசிய விட்டாங்க, 10 பேர் வரப்போகிறாங்கன்னு. அதுக்கு வந்து இவங்க தான் ஒரு மீடியேட்டராக அந்த வேலை பார்த்துருக்காங்க. அதில் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமானவருங்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமான, அவரோட தம்பி அசோக் அவரும் கூட சில ஆமாம் அவருக்கும் நெருக்கமானவர்கள். அவங்க ஒரு கம்பெனின்றாங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற நபர்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த 10 எம்எல்ஏக்களை வாங்கி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அது அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வந்து எனக்கு வந்து பேரம் பேசப்பட்டது, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்த செய்தி. ஆனால் தொடர்ந்து இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக அதிமுக திமுகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு தன்னுடைய இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு எப்படியாவது தன்னும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு படுகொலை தான் அது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்களை நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து ஆட்சி நடத்த விடணும். நீங்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்து, எதிர்க்கட்சி தான் ஒரு ஆட்சியினுடைய ஸ்பீட் பிரேக், அதான் வழிகாட்டி. ஏன்னா கலைஞர் அப்படி தான் இருந்தார். கலைஞர் 15 வருஷம் 3 முறை வந்து எம்ஜிஆருடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதிர்க்கட்சியாக தான் இருந்தார். ஆனால் ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக இருந்தார். ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவர் என்றைக்குமே முயற்சி பண்ணதில்லை. ஏன் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார். அப்பையும் கூட இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சியும் அல்ல. ஆனால் இந்த தாவேகாவினுடைய வெற்றி, விஜய் அவருடைய வெற்றிங்கிறது அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. அப்போ இது எப்படியாவது கவிழ்த்தரணும், ஏன்னா புதிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால அவங்க ஏதாவது விலை போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த கைதுகள்லாம். அதே மாதிரி இதோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நாம சொன்ன மாதிரி 40 நாள் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் த டே 1லேருந்து அடுத்த நாள்லேருந்து திமுக அதிமுக கூட்டணியா வேற வேற இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்ற மாதிரி அவங்களோட பிளான் போயிட்டு இருக்கு. ஏன் வந்து திமுக அதிமுக இந்த மாதிரி பண்ணுது? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திமுக அதிமுக யோசிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ஒரு தன்னிலை மறந்து இருந்தவங்க தான் வேலை பண்ணுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கே பெரிய பேக் ஃபயராக தான் வரும். ஒருவேளை நீங்கள் 10 எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி கலைச்சிட்டாலும் கூட திருப்பி தாவேக்கா தேர்தலை சந்திச்சா 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்குமே. ஆமாம், கண்டிப்பா. பெரிய ஒரு 2 கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சியை முடக்கிருக்கீங்க அப்படிங்கும்போது அது ஒரு வேறு மாதிரி தானே ட்ரிகர் ஆகும். இது அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாமல் ஒரு பெரிய பாரம்பரியமான கட்சிகள் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த ஆட்சியை நடத்த விட்டு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சுட்டி காட்டி பிரச்சனை இருந்தால் நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அதை நோக்கி போகிறத விட்டுட்டு ஆட்சியை கலைக்கிறங்கிற முடிவு வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகளும் தன்னுடைய ஓட் பேங்க் இழந்துருச்சு. ஆமாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது தலித் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட் பேங்க் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓட் பேங்கு இந்த முறை அவங்களுக்கு இல்லை. 91 ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தலில் கூட இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சரிவு இல்லை. அப்போ 26 தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய சரிவு, முதலமைச்சராக இருந்தவர் தோற்றுருக்கிறார் அப்படிங்கும் போது முதல் முறை கலைஞர் தோற்றதே இல்லை. அப்போ 91லேயும் கலைஞர் தோற்றதில்லை. இன்னைக்கு வந்து பெரிய அளவில் 2 எம்எல்ஏலாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நிலைமையில கூட கலைஞர் துறைமுகத்தில் ஜெயிக்கிறார். அப்போ இந்த தோல்விங்கிறது வந்து கட்சியே கொஞ்சம் ஆட்டங்காண்டிருக்கு. கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு கரைஞ்சிருக்கு, அடிப்படை ஓட் பேங்க் கரைஞ்சிருக்கு, கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்டம் கண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி? ஆமாம், அதை ஆக்கப்பூர்வமாக பார்க்கணும். என்ன எதுக்கு உங்கள்கிட்ட சிக்கல்? இப்போ உங்கள்கிட்ட இளைஞர்கள் வருகை இல்லை, இளைஞர்கள் இல்லை, மாணவர்கள்னு சொல்லிட்டு 50 வயசுக்கு மேலே அவங்க வச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை? நம்மள்கிட்ட இளைஞர்கள் வருகை தடுக்கப்படுது. எதனால் தடுக்கப்படுது? அங்கே இளைஞர்களுக்கான ஸ்பேஸ் இல்லை, அதிகாரம் இல்லை, மூத்த நிர்வாகிகளே நிறைய இடத்துல அடைச்சிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும். கட்சியை எதுக்காக நம்ம சரிஞ்சிருக்கிறோம், அதை எப்படி கட்டமைக்கணும், அடுத்த கட்டத்தை எழுப்பி வளர்ச்சியை கொண்டு போகணுங்கிறத விட்டுட்டு யாராலெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ அதே ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குற ஐடியாவை வாங்கிக்கிட்டு தப்பாக பண்ணி அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஏன் தோற்று போகணுன்றது நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இளைஞர்கள் பெருசாக வரதில்லை, பெண்கள் வரதில்லை, ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இங்கே வந்தோன்னா 40 வருஷம் போஸ்ட் ஓட்டணும், 35 வருஷம் போஸ்ட் ஓட்டணும், பதவியெல்லாம் கிடையாது. போய் நான் அவர்கிட்ட மாவட்ட செயலர் கட்டிங்கன்னா சொல்லுவேன், 4 வருஷம் போஸ்ட் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. 40வது வருஷத்துல தான் எனக்கு பதவி வந்துச்சு. ஒன்று வாரிசாக இருக்கணும், இல்லை கட்சிக்காரருடைய சொந்தக்கார முந்தக்காராக இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அண்ணா இந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தார்? அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி
ஒரு வலிமையான இயக்கமாக ஆட்சியில் இருந்தது. இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சிங்கிற பேனரோட ஆட்சியில் இருந்தது. அந்த கட்சியை வீழ்த்தணும்னு பார்க்குறாரு அண்ணா. ஏன் வீழ்த்தணும்னு பார்க்குறாருன்னா, அங்கே சாமானியனுக்கான இடம் இல்லை, இளைஞர்களுக்கான அதிகாரம் இல்லைங்கிறார். அப்போ அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இயக்கங்களை உருவாக்கணும், ஒரு சாமானியன் பதவிக்கு வரணும், இளைஞர் அதிகாரத்துக்கு வரணும், அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. முதல் தேர்தல் தோல்வி, 2வது தேர்தல், 3வது தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறது. அப்போ அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே 27, 28, 29 வயசு ஆட்கள் தான். கலைஞருக்கு அன்னைக்கு 30 வயதுக்குள்ளே தான். இவங்க எல்லாமே எளிய பின்புலத்திலிருந்து வந்தவங்க. அப்போ திமுக ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கத்தை சிதைச்சிட்டீங்களே. இன்றைக்கி அவங்க வேலை பார்க்குற உண்மையாக விளைக்கிறவனுக்கு அங்கே இடம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய புதிய ஆட்களுக்கு அங்கே வருகை இல்லை, அங்கே ஸ்பேஸே இல்லையே. எல்லா கதவையும் நீங்கள் மூடி உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டீங்க. அப்படிங்கும் போது எப்படி இந்த தோல்வி வந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை சரி செய்கிற வேலையை பார்க்கணும், கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கணும். இப்போ நீங்கள் கலைச்சி போட்டால் திருப்பி தேர்தல் வந்தால் அப்படி நீங்கள் ஜெயிக்க முடியுமா? கூட்டணிகள் வெளியே போயிட்டாங்க. அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாவை பூராமே தவறாக இருக்குது. நீங்கள் பிடுங்குற ஆணி பூரா தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்குது. அப்போ கட்சியை கட்டமைக்கிற வேலையை பார்க்கணும், நீங்கள் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்க்கணும், புதிய ஆட்களுக்கான வழியை கொடுக்கணும், இளைஞர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும். 5 வருஷம் ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆட்சியை கலைக்க போகிறோம் அப்படின்னு போடுற பிளான் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு தான் இது. அதே மாதிரி இப்போ 40 நாள் ஆட்சி நடந்திருக்கு, 45 நாள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் நிறைய விமர்சனங்கள் ஆட்சி ரீதியாக அவங்க வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தலை, இதை நிர்வாக ரீதியாக நீங்கள் அதை சரி பண்ணணும், நீங்கள் புதிய முகங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த மாதிரி விமர்சனங்கள் கூட ஏற்கத்தக்கது. ஆனால் இவங்க இதுவரை வச்ச விமர்சனங்கள் எல்லாமே ஒரு தனிநபர் விமர்சனமாக, முக்கியமாக முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுறதா இருக்கட்டும், அங்கங்கே இருக்கும்போது கூட்டணி கட்சிகளை ஒருமையில் ஒரு ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கணவனை தேடும் மனைவின்னு உதயநிதி அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், அதே எப்படி திமுக இருக்க மூத்த நிர்வாகிகளே உதயநிதி அவர்களோட தலைமை சரியில்லைன்னு அவங்களே ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரி சில நியூஸ்லாம் ட்விட்டர்ல படிக்கிறோம் சார். அதெல்லாம் இல்லை, திமுகக்குள்ளேயே நிறைய மனக்குமுறல தான் இருக்கிறாங்க. இந்த தோல்வி அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல, தலைமை சரியாக நம்மளை வழிநடத்தலையோங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. பல பேர் மனசோர்வில் இருக்காங்க, பல பேர் வெளியேறக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இதுதான் அங்கே நினைக்கி இருக்குது. அப்படிங்கும் போது ஆட்சி 50 நாள், ஆட்சி 50 நாள் முடியுது. 50 நாளில் குறைகள் சில இருந்தாலும் நிறைகள் நிறையா இருக்குது. குறைகளே நீங்கள் சுட்டி காட்டுங்க, நிறைய நீங்கள் வரவேற்கணும். அதானே ஒரு ஜனநாயக ரீதியான பண்பு. இப்போ அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருக்கிறாங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒழிக்கவெல்லாம் முடியாது. அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தெரியல. ஒழிப்பதற்கான முயற்சி எடுத்துருக்காங்க, முதல் கட்டமாக வெற்றி பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இதில் தான் அதிகமான மக்கள் நேரடியாக சாமானிய மக்கள் ஊழலுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை முதல்ல சரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கடந்த ஆட்சியில் வாங்கின ஊழலாம் இப்போ வெளியில் சொல்கிற அளவுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ஓசி வாங்குறதுக்கு ரூல் கொடுத்து பஞ்சம் கொடுத்துலாம் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கூட விடுங்க, அது மறைமுகமாக நமக்கு தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய, நேரடியாக சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆர்டிஓ ஆஃபீஸ். ஆர்டிஓ ஆஃபீஸில் பணம் பூந்து விளையாடும். இன்றைக்கி அது தடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேன்சி நம்பர்னு சொல்லுவாங்க, வண்டிக்கு ஃபேன்சி நம்பர் வாங்குறது. இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு பல கேட்டகரிஸ் இருக்குது. எம்எல்ஏ எம்பியோடைய கோட்டா இருக்குது. அப்புறம் இடையில வாங்கி கொடுக்குற மீடியேட்டர் இருப்பாங்க. இதெல்லாம் வாங்கி காசை கொடுத்தா வாங்கிடலாம். 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குது ஃபேன்சி நம்பர். இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த ஃபேன்சி நம்பருக்கு பணம் கொடுத்து வாங்குற சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீ வண்டி வச்சிருக்கியா, ரிஜிஸ்டர் பண்ணு. நேரடியாக வண்டி ஓனரை எடுத்து அதை பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் அண்டர் செக்ரட்டரியுமே நம்பர் கொடுக்குறாங்க. ஆமாம், அதை முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கான விஷயத்தை ஒழிச்சிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க, முடிஞ்ச ஆன்லைன்லேயே பண்ணிக்கங்கன்ற அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களே சீர்தூக்கி பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய மாநாடு நடந்துச்சு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸோடைய மாநாடு 2 நாள் நடந்துச்சு. அதில் முதலமைச்சர் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸரையும் கலெக்டரையும் தனியாக கூப்பிட்டு 3 விஷயத்துக்கு மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறாதீங்க, உங்களுடைய ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள், எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாதுன்றார். ஒன்று பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், போதைப் பொருட்களுக்கான விஷயம், சாதி மத சண்டைகள், இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அது உங்கள் முடிவுலே நீங்கள் முடிவு எடுத்துக்க. யாராவது பொலிட்டிக்கல் சைடில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க ரொம்ப. இது எப்படின்னா போன அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்ப இதான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப நீங்கள் கரை வச்சு கட்டிக்கிட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யாருமே போக முடியாது. போய் அங்கே கட்ட பஞ்சாயத்து போனால் உடனே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருவாங்க, அடுத்த நாள் கால ஒரு பதவி பெறும். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தாங்க போலீஸில். அதனால அந்த மாதிரி இருக்கிறப்ப சட்டம் லா அண்ட் ஆர்டருங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சென்னையில் ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். 96-2000
இந்த காலகட்டங்களில் சென்னையில் தெருவுக்கு ஒரு ரவுடி இருந்தான். ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு ரவுடி, அவர் மீறி நீங்கள் போக முடியாது. நைட் ஷோ படம் பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்குள்ள போக முடியாது. இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா, இந்த ஏரியாவில் நீங்கள் புதுசாக வீடு கூடி வந்திருக்கீங்க, நைட் டியூட்டி பார்த்துட்டு போகிறீங்க, நைட் சினிமா பார்த்துட்டு போகிறீங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் நிற்பான், அவனை தாண்டி உள்ளே போக முடியாது. அவ்வளோ ரவுடிசம் தலை விரிச்சு ஆடிச்சு சென்னையில். அப்படியே மொத்தமாக வந்து களை எடுத்தது வந்து அந்த மாதிரி தான். பாரபட்சம் பார்க்காம தூக்கு, அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் தூக்கு, அதிமுக இருந்தாலும் அவனை காலி பண்ணு. அப்படி வலிச்சு எடுத்தாங்க. நம்ம சென்னையில் அவ்வளோ ரவுடிசையும் வந்து வரிசையாக வலிச்சு எடுத்தது வந்து அவங்க தான். எவன் மேலேயும் வந்து இது வைக்கக்கூடாது. ரவுடி அதோட ஒழிஞ்சது தான். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து மாமூல் வாங்குற கலாச்சாரம் இருந்துச்சு. சிறு சிறு பெட்டி கடைகளில், டீ கடையில் மாமூல் வாங்குற கலாச்சாரம் இருந்துச்சு. ரவுடிகள் வந்து தெருக்கு ரவுடி இருந்தான். அதெல்லாம் வந்து 2001 அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படியே மொத்தமாக காலி பண்ணாங்க. ரவுடிசம்ங்கிற ஒரு விஷயத்தை அதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீடம் பாருங்கள். இந்த ரவுடிக்கு அந்த என் கட்சிக்காரங்களாம் தெரிஞ்சவன் தான், அவனை பற்றி எனக்கு முதல்ல ஃப்ளாக்ஸ் அனுப்புங்க. அதை வந்து டிரான்ஸ்பரண்டாக பண்ணாங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு அதை நோக்கி தான் போகிறது. அந்த மாதிரி வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க. ரவுடிசம் யாராவது பண்ணாங்கன்னா அவனுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்டாக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் செய்யணும்னு ஒரு முயற்சி. ரெண்டாவது, இவங்க வந்து எல்லாருமே லட்சங்கள் செலவழித்து எம்எல்ஏ ஆகிருக்காங்க. ஒருத்தர்லாம் 55,000 ரூபா செலவழிச்சிருக்காரு, 50,000 ரூபா வாங்கி தோத்து போயிட்டார் அவர். இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காரு, எம்எல்ஏ இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பணத்தை முதலீடு செஞ்சு வரல, அதை எடுக்கணுங்கிறதுக்காக வரல. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு படித்தவங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க, ஏதாவது ஒரு ஈர்ப்பில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு அதை வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறதும் தெரியாது. அது அதிகாரிகள் கற்றுக் கொடுத்தா தான் இனிமேல். ரெண்டாவது, முதலீடு பண்ணியும் வரல. அப்போ ஏதோ பண்ணணும்னு நினச்சி வந்திருக்காங்க. இன்னொரு நேற்று ஒரு செக்ரட்டரியேட் சீனியர் ரிப்போர்ட் ஒருத்தர் பேசியிருந்தா அவர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. முந்திலாம் அமைச்சர் ரூமில் வந்து ஒரு பெல் இருக்கும், அமிச்சுன்னா வந்து செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி வந்து ஃபைல் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. இப்போ காலையிலேயே வந்து அங்கே போயிடுறாங்களாம். அமைச்சர்கள் வந்து செக்ரட்டரி ரூமில் போய் அந்த ஃபைலை வச்சு என்ன ஏதுன்னு பூரா அரைச்சி ஆராய்ச்சிட்டு இருக்காங்களாம். அப்போ அவங்களுக்கு புதுசு, அதை கற்றுக்குறாங்கல்ல. அதை வந்து என்ன பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன இன்கம் என்ன இருக்குது, என்ன வந்து செலவு என்ன இருக்குது, இதில் என்ன சிக்கல் இருக்குது, என்ன ஷார்ட்டேஜஸ் இருக்குது, என்ன லீக்கேஜ் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாங்கிறத அங்கே செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிகிட்ட போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறது வந்து புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்க்கறதுல நிறையா விமர்சனங்கள் இருக்குது. எல்லாருமே ஊழல் வழக்குகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து என்ன ஐடியாவில் அவங்கள சேர்க்குறாங்கன்னு தெரியல. அதுதான் சார் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் உள்ளே வராங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக இருக்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ்லாம் உள்ளே வராங்க. இப்போ உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கான ஒரு பதவி, ஒரு ஆசையோ இல்லையோ, இல்லை ஒரு பொறுப்பு ஆசையில் தான் அவங்க உள்ளே வருவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஊழல் பண்ணக்கூடாது இங்கே வந்தால். அதே மாதிரி பதவி இருந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பயணப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கான ப்ரியாரிட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தாவேக்கா எப்படி கையாளும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே வந்து வரக்கூடியவங்க வந்து ஏதாவது ஊழல் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்க அமைச்சரால், முன்னாள் அமைச்சராக இருக்கிறாங்க. ஏன்னா தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. இந்த ஆட்சியை கொண்டு போகிறது ஒரு சிஸ்டம், கட்சியை கொண்டு போகிறது ஒரு சிஸ்டம். இப்போ ரெண்டையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணியாகணும். இப்போ நீங்கள் ஆட்சியில் கவனம் செலுத்தினா கட்சி செதஞ்சு போயிடும். கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் ஒருத்தன் தப்பு பண்ணாலும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர். அவன் யார்கிட்டயா ஒரு அமைச்சர் புஷியானந்துட்டையோ இல்லை அமைச்சர் ஆதவர்ஜிட்டவன்ட்டையோ பார்த்து மாலையை போட்டு ஒரு சாலில் போட்டு ஒரு கார்டு எடுத்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தாவேக்கா நிர்வாகி. அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணால் அந்த ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும். அப்போ இவர்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அப்போது அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி தேவை. அது ஓரளவுக்கு அந்த அனுபவம் உள்ள ஆட்கள், மக்கள் செல்வாக்கு உள்ள ஆட்கள் தேவை. அப்போ அதை நோக்கி தான் அவங்க கேட்குறாங்க. கட்சியினுடைய கட்டமைப்பை சரி பண்ணணுங்கிறது வேலைக்கு தான் சேர்க்குறாங்க. ஆனால் இவர்களுக்கான அதிகார பதவி கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். இப்போ என்ன பண்ணலாம்னா, தாவேக்காவை ரெண்டாக பிரிக்கணும். தாவேக்கா கட்சி வேறு, தாவேக்கா அரசு வேறு. தாவேக்கா அரசு நிர்வாகத்தை ஒரு குரூப் பார்க்கணும், கட்சி நிர்வாகத்தை ஒரு குரூப் பார்க்கணும். கட்சி நிர்வாகத்துக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணி தாவேக்காவை ஃபுல் ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் பண்ணணும். ஒரு மண்டலத்துக்கு ஒருத்தர் போடணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவருக்கு கீழே இருக்கிற ஆட்கள் இருக்கணும், அவங்க மேலே தவறு பண்ணால் நடவடிக்கை எடுக்கணும், உடனே கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெச்சர். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் வரப்போகுது, நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து இவங்க தான் கண்காணிக்கணும். வரக்கூடிய ஆட்களை கண்காணிச்சுட்டு அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். வேறு கட்சியில் இருந்தவங்க ரிசைன்மெண்ட்டு தாவேக்காவை நோக்கி வர்றாங்க, குறிப்பாக அதிமுகலேருந்து.
அப்படின்னா நீங்கள் ஏன் திமுக வந்து யாரும் வரல? இவங்க ஆசைவாட்சி காட்டுறாங்க, இவங்களை வந்து பதவி தரேன்னு சொல்கிறாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, அதை நோக்கி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவில் இப்போ வரைக்கும் யாரும் போல. அப்போ அதிமுகவில் ஏன் வர்றாங்க? அதிமுகவில் அங்கே வந்து சிக்கல் இருக்குது. அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தலும் தோல்வி. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும். 2 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, இடையில உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தோல்வி. அப்போது தலைமை மீது ஒரு நம்பிக்கை இழந்துடுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக திமுகவே அவங்க போகிறாங்க. அது ஒரு விஷயம். 2வது, அதிமுகவினுடைய பேஸ் ஐடியாலஜிங்கிறது திமுக எதிர்ப்பு தான். திமுகவை எடப்பாடி பழனிசாமியால் வீழ்த்த முடியவில்லை. அப்போ அதிமுக தாவேக்கா திமுக வீழ்த்திருச்சு. தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்த திமுகவை தாவேக்காங்கிற ஒரு கட்சி வீழ்த்திருச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி விட திமுக எதிர்ப்பை விஜய் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஆர்கானிக்காக அங்கே ஷிஃப்டாக தானே போவாங்க. அப்போ அதை நோக்கி போகிறாங்க. அப்போது ஒரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியவே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்கன்னா, அப்போ தலைமை மீது அவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, தாவேக்கா மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது பொதுவான அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள. ஆனால் அதே நேரத்தில் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் தான் அது. ஜனநாயக ரீதியாக 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏட்டையில் நின்று ஓட்டு போட்டிங்கன்னா இன்னொரு தேர்தல் வரும். இன்னொரு தேர்தல் வர்ற பட்சத்தில் அரசாங்க பணம் தான் செலவாகும். அப்போ நீங்கள் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க. அப்போ அதை அவங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப தவறான விஷயம் இருந்தாலும் கூட அவங்களுடைய அரசியல் எதிர்காலம், அடுத்த கட்ட நகர்வு, தலைமை மீது உள்ள அதிருப்தி, அதெல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அந்த பக்கம் போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டமாக போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். சனிக்கிழமை ஆச்சு தான் பனையூரில் கியூவில் தான் நிற்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்கு மேல் உள்ள நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. திமுக வந்து வெற்றி தோல்வியை பார்த்துருக்கு. ஆனால் இந்த மாதிரியான கட்டமைப்பே, அடிப்படை கட்டமைப்பே ஆட்டம் காண்டது இல்லையா? இப்போ 91 அதிமுக ஆட்சிக்கு வருது. 96 அதிமுக படுதோல்வி அந்த மாதிரி தோற்று போகிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு 2001 ஆட்சிக்கு வந்துடுது. அப்போ வந்து அந்த ஆட்சி இது கட்சி இவ்வளோ பெரிய ஆட்டம் காணலையே, கூட்டமாக வேறு கட்சியில் போய் சேரலையே, சில பேர் போயிருப்பாங்க. ஆனால் அப்போ இப்போ என்னென்னா நம்பிக்கை இழந்துட்டாங்க, தலைமை மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்போ அவங்க தாவேக்கா நோக்கி போகிறாங்க. ஓகே சார். இப்போ டிஎம்கே அவங்க தோல்விக்கு பிறகு சில முன்னெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க சார். அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஐடியாலஜி பேசிஸாக தான் அவங்களோட டாக்ஸ்லாம் போயிருந்துச்சு. பட் ஆனால் அதிலே வந்து வி ஆர் ப்ரவுட் குத்தூஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக வந்து சட்டப்பேரவை முடிஞ்ச பாடி சோஃபா பேரவை அப்படின்ற ஒரு இது மார்க் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஆகட்டும், இல்லை நிறைய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் மார்க் பண்ணி பேசுகிறாங்க. முக்கியமாக எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தைய வச்சுட்டு சட்டப்பேரவைக்கு வரது போறத வந்து இப்படி கிண்டல் பண்றாங்க சார். இது டிஎம்கேக்கு வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு செயலா தானே இதை பார்க்க. கிரிஞ்சு காமெடிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு வரல, அதை விட்டுரும், அது கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. 2வது, ஒரு பாரம்பரியமான கட்சி, ஒரு பிரச்சார வழிமுறையை நாங்களும் ஜென்சியா மாறுறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெண் கை குழந்தையோடு சட்டமன்றத்துக்கு வர்றத நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்களுடைய விருப்பம், அது போயிட்டு வர்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து விமர்சனம் பண்ணுறது, அது இல்லாமல் சட்டமன்றத்துக்குள்ளே அது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி இது வந்து ஒரு எரிச்சலை தான் உண்டு பண்ணுது பொதுமக்கள் மத்தியில். நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நீங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய குறை நிறைகளை நீங்கள் சுட்டி காட்டுறதை விட்டுட்டு நாங்கள் ஜென்சியாக மாறிட்டோம், இப்படிலாம் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்க முடியும். விஜய் ஜெயிச்சாரியா, என்ன பண்ணலாம்? இல்லைங்க கோட்டு போட்டுருக்கு, நம்மளும் கோட்டு போடுவோமா? வேணாங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரீல்ஸ் போடுவோமா? வேணாம். இல்லைங்க ஜென்சி தாங்க காரணம். அப்போ எல்லாம் ஜென்சியும் பிடிச்சிட்டு வா. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவாக ஏதாவது வர்றதை ஷேர் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, வாட்ஸ்அப்பில் திருப்பி ஆக்டிவேட் ஆகி குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு 50 பேர் மெசேஜ் டிஎம்கே சாங்லாம் பாடி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான இது ஒரு பிரச்சாரத்தின் ஒரு வழிமுறை. சோசியல் மீடியாவை உங்களுடைய பிரச்சாரத்துக்கு வழிமுறை. நீ கட்சி கட்டமைப்பே அங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்க, புதியவர்கள் வருகையே இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ எம்ஜிஆர் கலைஞர் இருந்தாருன்னா கலைஞர் பேசுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் தரலாம். அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடும். அதற்கு பிறகு தன்னிச்சையாக மக்கள் வந்து அவங்கள பார்க்குறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு 4 பேருக்கு தான் கூடுது. ஒன்றும் அண்ணன் திருமாவளவனுக்கு கூடுது. அவரை பார்க்குறப்ப ஒரு பெரிய கூட்டம் நைட்டு 1 மணி நேரம் திறந்து நிற்கிறாங்க. ஆமாம், நேற்று கூட நிறைய கூட்டம் அவர் எங்கே போனாலும் நிற்பாங்க.
ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அங்கே ஒரு 200 பேர் நின்றுட்டு இருப்பாங்க அங்கே. அப்போ அவர் கூடுது. அப்புறம் சீமான் அவர்களுக்கு ஓரளவுக்கு கூடுது. ஆமா. அப்புறம் விஜய் அவர்களுக்கு பெருளவு கூடுது, வெற்றியும் ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு கூடுது. இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் அவங்க பேசினாலோ அவங்க எங்கேயாவது நின்னாலோ அவங்க எங்கேயாவது போனாவோ தன்னிச்சையாக கூட்டம் சேருது. மீதியெல்லாம் நீ ஆளை கூப்பிட்டு தானே போகிறீங்க. அப்போ எங்கே அந்த ஈர்ப்பு குறைஞ்சிச்சு? அதை சரி செய்யணும். கட்சியை இங்கே அந்த பலப்படுத்துறதை விட்டுட்டு நாங்கள் வந்து ப்ரோடு கொத்துசு, நாங்கள் அப்படித்தான் பேசுவோம், நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஒரு ஜென்சி மீட்டப் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்கம் காசு அடிச்சிருக்காங்க ஒரு குரூப்பு. நாங்கள் கட்சி ஜென்சியை பூரா ஊருக்கு போய் பிடிச்சிட்டு வர்றோங்க, எங்களுடைய வேலை தான் அப்படின்னு இறங்கியிருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே கலைஞர் இருந்தாருன்னா ரத்த கணின்னு வச்சிருப்பாரு. டே 4 ரூபாய்க்கு வச்சு கட்சியடா காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் பேசினா இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமே சேருமேடா, நான் என்னுடைய பேச்சு கேட்கறதுக்கு ஒரு மயங்கி ஒரு கூட்டம் இருக்குண்ணா. ஏன்னா கலைஞருடைய அந்த ஆளுமை இன்னைக்கு அங்கே இல்லை. ஒன்றும் இல்லை, கலைஞருடைய நிறைய விஷயங்கள் அவர் மேலே நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த 15 வருஷம் ஒரு எதிர்க்கட்சியாக தன் கட்சியை தன் கட்டுக்காப்பில் வச்சிருக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். அதுக்கு என்ன செய்வார்னா தொண்டர்களை அரவணைக்கிற விஷயம். அவன் கடைக்கோடி தொண்டனா இருந்தால் கூட அவன் பேரை தெரிஞ்சு வச்சிருப்பாரு, குடும்பத்தில் இருக்க பேரை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவரை போய் என்னைக்கா அவரை போய் பார்க்க போகிறப்ப பையன் நல்லா இருக்கான், என்ன படித்தான், நான் வரப்போ 7th படிச்சிருந்தேன், இப்போ என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோ ஒரு முறை பார்த்துட்டா போதும், அவர் வந்து கரெக்டாக வந்து நான் வச்சுட்டு கரெக்டாக கேட்பார். ஒரு கட்சி நிர்வாகி ஒரு மேடையில் பேசிட்டான்னா அவனை கூப்பிட்டு பாராட்டிடுவார். எவனா ஒருத்தன் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிள், ஒரு பிட்டு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தால் கூட போதும், ஃபோனை போட்டு உடனே பாராட்டிடுவார். இவன் நல்லா எழுதுறியா, நல்லா பண்ணு. அப்போ டிரான்ஸ்பரண்டாக இருப்பார். ஒரு தலைவரை பார்ப்பதற்கு கடைக்கோடி தொண்டன் உடனடியாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால தான் வெற்றியோ தோல்வியோ எங்களுக்கு திமுக தான், எங்கள் தலைவர் தான் அப்படின்னு உட்காந்தாங்க. இன்றைக்கி அது இல்லையே. நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலையே. 4 ஜென்சி மீட்டப்னு வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களே. அப்போ இது வந்து கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட புகைச்சல் போய்கிட்டு இருக்கு. கட்சி நிர்வாகிகளே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க எதை தின்னா பித்தந்தளிங்கிற மாதிரி என்ன பண்ணால் ஆட்சிக்கு வரலாம், கோட்டு போடலாமா, ப்ளீச் கலர் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போடலாமா, இல்லை பொட்டு வைக்கலாமா, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாமா, என்ன பண்ணால் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய பதட்டம் தான் அது. புரியுது. அதே மாதிரி வைகோ அவர்கள் சார், அவங்க ரீசெண்டாக வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் சில சலசலப்பு ஏற்பட்டதை பார்த்தோம். இப்போ டிஎம்கே வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க கவர்னர் கிட்ட. ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வரும் வைகோ அவர்களும் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட 2 மதிமுக எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ண வைக்க போகிறதா ஒரு குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க சார். இப்போ வந்து இளையராஜா அவர்கள் கொடுக்குறாங்க ஒரு லெட்டரு கம்ப்ளைண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இப்போ வைகோ அவர்கள் மதிமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறாரு. உதயசூரியன் சின்னத்தில் 4 பேர் போட்டி போடுறாங்க, 2 பேர் ஜெயிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்னத்தில் போட்டி போடுறாருன்னா நீங்கள் அந்த முதல்ல அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கணும். அடிப்படை உறுப்பினராகி அந்த ஃபார்ம் A-Bயில் வந்து அந்த கட்சியுடைய தலைவர் பொதுச்செயலாளர் தான் கையெழுத்து போடுவாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு விதி இருக்குது. ஒரு கட்சியில் தலைவருடைய பொதுச்செயலாளர் கையெழுத்து போடலாம், ஒரு கட்சியில் தலைவர் போடலாம். திமுக தலைவர் போட்டு அவங்க 2 பேரும் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் ஆகிட்டாங்க. தேர்தலில் சந்திக்கிறாங்க, 4 பேர் 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சியிலுமே வேறு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அப்போ வந்து மதிமுகவும் அதனுடைய நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அப்போ அவர் கட்சி நிர்வாகிகள் ராஜினாமா பண்ண சொல்கிறார். நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நாங்கள் தானே அவங்க வாங்கி கொடுத்தோம். இல்லாட்டி இவருக்கு அவங்க 2 பேர் ஜெயிச்சவங்கள வைக்கோ இல்லாமல் அவங்க நேரடியாக போனால் திமுக சீட் கொடுத்துருவாங்களா? அவன் 50 வருஷமாக இருக்கிறவங்க சீட் கிடையாதாங்க, ஒன்றும் போஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கிறான், போனே கொடுத்துருவாங்களா? அப்போ வைக்கோங்கிற ஒருத்தருக்காக அங்கே 4 சீட் கொடுக்குறாங்க. அது 2 சீட்டை வந்து ஜெயிக்கிறீங்க. அப்போ இவர் ஒரு வேறு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. நியாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நம்ம வந்து தாவேகாவோட பயணம் பண்ணுவோம், அங்கே உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன்னு அவர் சொல்கிறார். இதில் என்ன குதிரை பேரம் வந்துச்சு? இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் போனாங்க, மதிமுக போய் விசிகா போனாங்க, ஐயுஎம்எல் போனாங்க. இப்போ அதுவும் குதிரை பேரமா? இப்போ விசிகாவை எடுத்துங்க. விசிகாவினுடைய நீண்ட நாள் கோஷம்ங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ சூழ்நிலை சரியில்லை, நான் தேவைப்படுறப்ப அந்த குரலை எழுப்போம்னாரு. தேவைப்படுறப்ப அந்த குரலை எழுப்புனாங்க, வெளியே வந்துட்டாங்க. தேர்தல் ஒப்பந்தமே ஒரு தற்காலிக ஒப்பந்தம் தான். இந்தியா அலையன்ஸ் ஒப்பந்தம் போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் யார் 3 பிளவாக இருந்தாங்க. காங்கிரஸ் தனியாக இருந்தது, டிஎம்சி தனியாக இருந்தது, கம்யூனிஸ்ட் தனியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இந்தியா பிளாக்ல இருந்தாங்க. பக்கத்து மாநில கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தனியாக இருந்தாங்க, இங்கே கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ தேர்தலுங்கிறது அந்தந்த நேரத்துக்கான ஒப்பந்தம் தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க போயிடுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை அன்றைக்கி இருந்த திமுக ஏற்றுக்கிறோமா? கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஏற்று அவங்க ஆட்சியை ரன் பண்ணிட்டு போயிடுவாங்களா? இதை ஒரு வேலையை வச்சுக்கலாமே. இப்போ திமுக ஜெயிச்சிருந்துச்சு, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்களா?
பிசிகே ஐடியாலஜி வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுத்துட்டாங்களா? அப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த சூழ்நிலை வர்ற பட்சத்தில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இதில் எங்கே குதிரை பேரம் வந்துச்சு? நீங்கள் பண்ணுறது தான் குதிரை பேரம். ஒரு ஆட்சி ஓட்டிகிட்டு இருக்க ஆட்சியை கவுளிக்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக போய் பேசுகிறது தான் குதிரை பேரம். புரியுது சார். இது எப்படி குதிரை பேரம் வரும்? அப்போ வேற குற்றச்சாட்டு வைக்க முடியாத காரணத்தால் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து நாம் முன்ன கேட்ட மாதிரி தான் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்றத சொல்றாரு. இப்போ நம்ம அவங்க தான் குதிரை பேரம் பண்றாங்க அப்படிங்கிறது இனிமேல் அந்த விமர்சனம் அவங்க வைக்க முடியுமா உதயநிதி அவர்களால சோஃபா மாடல் ஆட்சின்னு? ஏன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவங்க தம்பி தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. இனிமேல் அந்த விமர்சனம் வந்து உதயநிதியால வைக்க அவங்க முடியுமா? அந்த ரீல்ஸ் மாடல் ஆட்சி, சோஃபா மாடல் ஆட்சி, சினிமாட்டிக்கான ஆட்சி, நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு ஒன்றும் வந்து பழையவே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அவங்க செயல்படலை. ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணால் தான் நீங்கள் வந்து கட்சி வளர்த்தெடுக்க முடியும். திரும்பவும் அதான் பேச போகிறாங்க. அவங்கள்ட்ட வேறு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆட்சியை நோக்கி ஏதாவது குறைகளை சொல்லிட போகிறாங்களா, குற்றங்களை சொல்லிட போகிறாங்களா? ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் திரும்பி சொல்ல போகிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி மனிதவளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் அவர் மீது 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ வெளியே வந்துச்சு. அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாரு, இதுதான் இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு. இது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் அவர் பண்ண செயல்பாடுகள் மேலே எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம அவர் அந்த வீடியோவில் அதை பண்ணிட்டு இருந்தாரு, அவரை ஒன்றுமே வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள்ல இருந்து மேயர் பிரியா அவர்கள் வரை இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆமா, அவங்கெல்லாம் மாணவரணி நிர்வாகிகள் மா சுப்பிரமணியம், மாணவரி நிர்வாகி சேகர் பாபு, பெரிய மேயர் பிரியா, இவங்கெல்லாம் மாணவரி நிர்வாகிகள் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. நானும் மாணவரி நிர்வாகின்னு ஆர்ப்பாட்டம் டிவியில் பாருங்க தேடி பார்க்குறேன், ஒரு ஆளையும் காணோம். இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய நிலைமையா இருக்கு. திமுக மாணவரணி இளைஞரணி ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருந்தது. ஆமா, பெரிய முக அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கு. அப்போ இது என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, வீடியோ வருது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பண்ணாருன்னு ஒரு வீடியோ வருது. அது உண்மையா பொய்யாங்கிறது ஒன்றும் முடிவு பண்ணால் அதை டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அது வருது, அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருது. அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது யார்? அந்த கட்சி தலைமை முடிவு. நீங்கள் ஏன் வந்து பறக்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுடைய பழைய வாழ்க்கையை தோண்டி எடுத்து வீடியோ போட்டோம்னா ஒருத்தர் கூட வெளியில் நடமாடவே முடியாது. நீங்கள் இப்போ அரசியலுக்கே இல்லை, வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே வண்டியாக இருக்குது பழைய கதையெல்லாம். அப்போ அதெல்லாம் தோண்டி எடுக்க முடியுமா? சாராய வித்தவர் அமைச்சரா இல்லையா? இதில் நிறைய சொல்லலாம், நிறையா சாமியில் சொல்லலாம். ஒரு சாராய வித்தவராக இருந்தவர் ஒரு கட்சியில் என்ன டிபார்ட்மெண்ட்டு மைனிங்கில் இருந்தார். அவர் கைது பண்ணப்பட்டு இழுத்துட்டு போனாங்க. வேறு நிறையா நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒருத்தருடைய பழைய வாழ்க்கையை எடுத்து வச்சு இன்றைக்கி அதை வந்து விமர்சனம் பண்ணி அதுக்காக மாவட்ட அளவுந்தோறும் போராட்டம் நடத்தி இது திமுக தானா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி தாவேக்கால இன்னைக்கு வந்து தோழமை கட்சிகளோட ஒரு மீட்டிங் இருக்கிறதா வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது என்ன சார் விவாதம் பண்ணுவாங்க? மோஸ்ட்டாக அங்கே என்னென்ன பேசப்படும்? இடைத்தேர்தலுக்கான இது பேசப்படுமா, இல்லை அமைச்சரவை பதவிகள் பற்றி பேசப்படுமா, என்ன சார்? இல்லை, அதில் வந்து தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி அதை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருந்தால் தாவேக்கா தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நம்ம எப்படி டிராவல் பண்ண போகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி டிஎம்கேவோடது இல்லை, அந்த மாதிரி ஒரு நேம்ல வேற பேர் வைக்க மாட்டாங்க. அந்த பேரில் இருக்க ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பேரில் மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணி ஏதாவது ஒரு பேரில் வைப்பாங்க. அந்த நேமை டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு தேவை அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதை நோக்கி தான் பேசுவாங்க. அப்புறம் 2வது ஐடியாலஜிக்கலாக இந்த கவர்மெண்ட் மீது உள்ள ஏதாவது சிக்கல் இருக்கா, நாங்கள் போகிற பாதை தவறாக இருக்கா, நீங்கள் தோழமை கட்சியை எங்களுக்கு சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். இது வந்து ஆரோக்கியமான, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரியான கூட்டம் நடத்தினா தான் அந்த ஒரு கட்சி தோழமை கட்சியினுடைய மனக்குமுறல் தெரியும். திமுகவில் அந்த மாதிரி நடத்தாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை ஆச்சு. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது முதலமைச்சர் தலைமையில் தோழமை கட்சியினுடைய ஒரு நாள் கூட்டமாவது நடத்தினா தான் இந்த ஆட்சியின் மேல் உள்ள குறைகளை அவங்க சொல்ல முடியும். புரியுது, சொல்ல முடியும். இவங்க ஐடியாலஜியில் தாண்டி போகிறாங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்போ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். அது ஒரு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு. ஒரு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு புதிய நேமில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அதை நோக்கி அதை டிஸ்கஷன் இருக்கும் கண்டிப்பாக.
ஓகே சார். அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமாக சன் நியூஸ் தான் வந்து இதை போட்டிருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டில் வந்து கேஸ்ட் நேம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னதாக அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை ராஜ்மோகன் அவர்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடந்த தாவேகா ஆட்சி வந்து அமைச்ச பின்னாடி அவங்க பண்ணுற ஒரு விஷயமே வந்து நியூஸ் சேனல்ஸ் தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப பெருசாக போர்ட்ரே பண்ணி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி சந்தேகம் 4 வருது சார். கட்சிகள் இருக்கு. எதிர்க்கட்சி திமுக, அதிமுக, பாஜக, தாவேகாவை தவிர எல்லாருமே எதிர்க்கட்சி தான். அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக தான் அவங்க கொண்டு போனோம். அன்றைக்கி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயம் வந்து தப்பாக தான் கன்மையாச்சு. அப்புறம் ஐடி கார்டு கொடுப்போம், அதில் வந்து எல்லா பிளட் குரூப் இருக்கும், அது இருக்குது, இது இருக்கும், சாதி அடையாளம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். அதை எடுத்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து வருவாய்த்துறையும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ எஜுகேஷன் சேர்ந்து பண்ணக்கூடிய இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு அப்பார் ஐடின்னு ஒன்று இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலில். அது டிஜிட்டல் லாக் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு டிஜிட்டல் லாக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்பார் ஐடியை மட்டும் நோட் பண்ணால் போதும், நீங்கள் டாக்குமெண்ட் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரே இதில் கொண்டு வந்துருக்காங்க. ஒருவேளை என்இபி தான் வந்து கொண்டு வர்றாங்களோ, அதுதான் அப்பார் ஐடியை தான் அவங்க ஐடின்னு சொல்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது ஆரம்பத்திலேயே சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம். அப்பார் ஐடி கிடையாது, இது வெறும் ஐடி தான், இது வந்து ஸ்கூல் ஐடி கார்டில் நாங்கள் கொடுக்க போகிறோங்கிறத அவருக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ செங்கோட்டையனை அவர் பேசினது வந்து என்னென்னா அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி போச்சு. அவரும் அந்த வார்த்தையும் சொல்லிட்டார், ஐடி கார்டில் நாங்கள் சாதி போடுவோம் அப்படின்ற அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டார். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டே பேசியிருக்கலாம், கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் பேசினா பேசியிருந்தா சரியாக இருக்கும். தேவையான தகவல் கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.